1/4 கிலோ கோதுமை மாவை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 10 சப்பாத்தி வந்தது. தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அதை நூடுல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு 25 பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவில் சீடை எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டு கேரட்டையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு கேரட் வேக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதை வேக வச்சு எடுத்துடலாம். கேரட் நல்லா வெந்துட்ட பிறகு பொடியாக கட் பண்ண கோஸையும் போட்டுக்கலாம். தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிடணும். பொடியாக கட் பண்ண அந்த கோதுமை ஸ்ட்ரிப்ஸையும் போட்டுடலாம். நல்லா பரட்டிடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடி பிடிக்காமல் பரட்டிட்டு அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்களேன். செம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி க்ரன்ச்சியாக இருக்கும் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு.